அன்னபூர்ணி ஒரு ஸ்டூடியோஸான ஒரு ஸ்டூடெண்ட், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அவங்க எஜுகேஷன் தான் ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு எப்பயும் போல பயங்கரமா படிக்கிறாங்க. 10th +2 காலேஜ் எல்லாமே வந்து ஒரு டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க. ஒரு 4-5 இயர்ஸ் வந்து நல்லாவே ப்ரொக்ரெசிவா அவங்க ஐடி கம்பெனியில் அவங்க வந்து ஷி வாஸ் டூயிங் வெரி குட் ஜாப். அப்புறம் ஒரு கல்யாணம் அண்ட் தென் பிரெக்னன்சி, அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குது. அதனால வந்து அவங்க ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் அண்ட் பயாலஜிக்கல் ரீசன்ஸ், விச் இஸ் வெரி அன்ஃபேர் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட். பட் விமென் வந்து இதை கோ த்ரூ பண்றாங்க. ஹேவிங் செட் திஸ், அதனால வந்து அவங்க ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. அண்ட் ஷீ இஸ் மேனேஜிங் தி ஃபேமிலி அண்ட் டூயிங் பேரண்டிங் வெரி வெல். அந்த மாதிரி குழந்தைங்களும் நல்லா வளர சைட்ல. பட் ஷீ இஸ் ஹேவிங் எ ஹியூஜ் ரெக்ரெட் தட் நல்லா படிச்சு ஒரு வேலையில இருந்தோம், இப்போ அந்த வேலை இல்லையே அப்படின்ற அந்த ரெக்ரெட் வந்து நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி அன்னபூர்ணிக்கும் இருக்கு. அதை வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபயர் வந்து அவங்க வெளியில எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் ஷீ இஸ் மிஸ்ஸிங் தி அட்டானமி, அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஒரு இண்டிபெண்டன்ஸ், அதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி பூஸ்டிங் ஃபேக்டர்ல. ஸோ அது அவங்களுக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் மிஸ் பண்ணதுனால த ரெக்ரெட் இஸ் ஹியூஜ். அதுக்கப்புறம் என்ன, ஒரு சடன் டே ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது இங்க ஒரு ஊர்வசி ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல் மாம் என்டர்பிரனர், அவங்க வந்து பேக்கிங் வீட்லயே வந்து கேக் பேக் பண்ணி அவங்க வந்து ஈவன் தோ ஷீ இஸ் 50, அவங்க சோஷியல் மீடியாலாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா இருக்காங்க. உங்களுக்கு செய்யற கேக் வந்து ஹியூஜ் டிமாண்ட். அவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா வந்து லைக்ஸ் அண்ட் வியூஸ்லாம் அள்ளிடும். அந்த மாதிரி வந்து ஒரு 50+ ஒரு லேடி வந்து பண்றாங்களே, அப்போ நம்மளுக்கும் தான் சமையல் வரும், நம்மளுக்கும் தான் வந்து கேக் செய்ய தெரியும், நம்ம ஏன் வந்து இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அன்னபூர்ணிக்கு வந்து ஒரு ட்ரீம். அண்ட் அந்த ட்ரீம்லயே பிளான்லாம் பண்றாங்க. ஸோ எப்படி காசை புரட்டலாம், எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ்லயே ஒரு ஊர்வசி மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீம் பண்றாங்க. நிறைய பேர் ட்ரீம் பண்ணுவாங்க, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இது வந்து ரொம்ப கம்மி. பட் அன்னபூர்ணி பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கேக் செய்யறதுக்கு வந்து ஓடிஜி, அப்புறம் அது கேக் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் பேக்கிங் டூல்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கேக் செஞ்சு முடிச்சு டெலிவரி பண்ணும்போது ஒரு பாக்ஸஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்து கொஞ்சம் ஜிகனா வேலைலாம் பண்ணணும்ல, ரிப்பன்லாம் போட்டு. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணும் போதே தே நீட் டு ஃபீல் ப்ரீமியம் அப்படின்றதுக்காக அவங்க அந்த பாக்ஸஸ்லையுமே நிறைய செலவு பண்றாங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஆன்லைன்ல தான் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னும் போது ஷீ இஸ் இன்வெஸ்டிங் ஆன் ஐஃபோன்ல வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோடும் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி போஸ்ட் போடுறது, கிளைண்ட் கிட்ட பேசுறது, ஆர்டர்ஸ் புக் பண்றது, அப்புறம் அடுத்த வெண்டாஸ்க்கு வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும். அதனால வந்து ஐஃபோனே வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கி அவங்க வந்து பண்றாங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்ச ரூபா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் ஆல்ரெடி 50,000 ருபீஸ் சேவிங்ஸ்ல இருந்திருக்கு. அது வந்து கேபிட்டலாக பார்த்துட்டு ரெஸ்ட் 1 லேக் வந்து அவங்க பர்சனல் லோன் 14% இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஒரு 1 லேக் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க அண்ணங்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க. ஸோ புட்டுகெதர் 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 லேக்ஸை என்னென்னலாம் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி 40,000க்கு ஓவன், 85,000க்கு ஐஃபோன், ரா மெட்டீரியல்ஸ், யூட்டென்சில்ஸ், இது எல்லாமே ஒரு 1,80,000க்கு வந்து அவங்க வாங்கி அண்ட் ஷீ இஸ் ஸ்டார்டிங் ஹர் ஓன் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்லயே அவங்களுக்கு வந்து 10 ஆர்டர் வந்து புக் ஆயிருக்கு. சின்ஸ் அன்னபூர்ணி இஸ் பேக்கிங் ஆர்கானிக் கேக், அவங்க எந்தவித ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே, கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம அவங்க வந்து ஆர்கானிக்கா எல்லாமே ரிச் ரா மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு பண்றதுனால கஸ்டமைசிங் பண்றாங்க. ஒரு கிளைண்ட் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்றாங்க. எக்லெஸ் என்னென்னலாம் கேட்குறாங்களோ மேக்சிமம் அவங்களால என்ன குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி
பண்றதுனால அவங்களோட கேக்கோட ப்ரைஸ் வந்து ப்ரீமியமாக தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கேக் ஸ்டோர்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஒரு டபுள் மடங்கு இருக்கு. ஆனாலுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் மந்த் இட் செல்ஃப் 10 ஆர்டர்ஸ் வந்து வருதுன்னும் போது இட்ஸ் வெரி வெரி ஹியூஜ் திங்ல. ஸோ ஒரு ஒரு மாம் ஆண்டர்பனர் ஃபர்ஸ்ட் மந்த் 10 ஆர்டர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஆர்டர். அவங்க வந்து 25,000 ரூபாய் வந்து இன்கம் ஃபர்ஸ்ட் மந்த் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் பண்ணியே ஆகணும். ஒரு காமன் மேன் இஸ் நாட் ஹேவிங் தி அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லாதவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரைட் அவே தே வில் இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 25,000 ரூபாய் எனக்கு இன்கம் ஃபர்ஸ்ட் மந்த் வந்திருக்கு. பட் ஐ இன்வெஸ்டட் 2 lakhs. ஸோ வென் ஐ சப்ட்ராக்ட் 1,75,000 ரூபாய் இன்னும் நான் கேட்சப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எட் ஐ எம் நாட் மேக்கிங் ப்ராஃபிட். அப்போ இதே மாதிரி நான் போனேன் அப்படின்னா மேபி இந்த 9th மந்த் ஆர் 10th மந்த் நான் ஒரு பிரேக் ஈவன் பண்ணுவேன். அப்போ அந்த 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து நான் அதை டச் பண்ணுவேன். தென் லேட்டர் ஆன் நான் என்னென்னலாம் ப்ராஃபிட் பார்க்குறோம், நான் 11th மந்த் 12th மந்த் ப்ராஃபிட் அந்த இன்கம் பார்க்கறது தான் வந்து ப்ராஃபிட். ஸோ டில் தென் ஐ நீட் டு வெயிட் டு மேக் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஆர்டர் பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து அசம்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த செஷனுக்கு முன்னாடி ஐ டாக் வித் சோ மெனி பீப்புள். அவங்க ஆனால் தே ஆர் நாட் இன் டு பிஸ்னஸ், தே ஆர் சேலரிட் பர்சன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்கும் போது நீங்க எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க கணக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது this is the simple formula. They are everyone pretty much everyone told the same formula. அதை தான் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். நீங்க உங்க மைண்ட்லயே இதுதான் இருந்தது அப்படின்னா ஐ கேன் கன்ஃபார்ம் this is the pretty much formula everyone are having in their mind. But having said this, accounting formula படி this math is wrong. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க கூடாது. ஏன் இந்த மாதிரி நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி வி ஆர் இன்வெஸ்டிங் மோர் டைம் அண்ட் எனர்ஜி, ஒரு உழைப்பை போட்டு ஒரு பிஸ்னஸை பண்றோம். பட் அந்த ஃப்ராக்ஷன், அந்த உழைப்பு, அந்த டைம்ல இருந்த ஒரு ஃப்ராக்ஷன் கூட நம்ம எடுத்து அக்கௌண்டிங் சைட்ல போட மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து இந்த நம்பர்ஸை பார்த்தாலே ஒரு அலர்ஜிக்கா இருக்கு, பல பேருக்கு அலர்ஜிக்கா இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்டிங் படிச்சவங்களோ இல்லைன்னா வந்து ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கோ மட்டும்தான் புரியும். காமன் மேனுக்கு வந்து அது தேவையில்லை, அப்படியே ட்ரை பண்ணாலும் அது புரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் நாட் லேர்னிங் ஈவன் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஆனா எல்லாருக்கும் என்ன புரியல அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும் இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குற அந்த நம்பர்ஸ் எல்லாமே அக்கௌண்டிங், இட்ஸ் நாட் ஃபினான்ஸ். ஸோ அக்கௌண்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபினான்ஸ்ன்றது தான் வந்து இட்ஸ் அ பேசிக் திங் எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன். இது வந்து இந்த மைண்ட் செட் வந்து காமன் மேன் கிட்ட மட்டும் கிடையாது, ஈவன் இட் இஸ் தேர் இன் மெனி சிஇஓஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அனில் லம்பா அவர் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாரு. அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல இனிஷியலா அவர் வந்து போட்டு வாங்கும் போது ஒரு ஒரு அப்சர்வேஷன் பாக்குறது என்ன அப்படின்னா, மெனி சிஇஓஸ் அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, ஐ நெவர் கேர் அபவுட் தி அக்கௌண்டிங் சைடு, அதெல்லாமே எனக்கு தனியா ஒரு டீம் இருக்கு, அவங்க அதை பார்த்துப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி அது மட்டும்தான் நாங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து இந்த இந்த நம்பர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படின்னு அனில் லம்பா வந்து சொல்றாரு. பட் ஆஸ் பர் சர்வே மெனி பிசினஸஸ் ஆர் ஃபெயிலிங் டியூ டு திஸ் புவர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியாம ஒரு விஷயம் நம்ம வந்து அடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்க பிசினஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். இட் இஸ் ப்ரோன் டு ஃபெயில். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, be it a small business or be it a big business, நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க கத்துக்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் த பிஸ்னஸ். இப்போ நான்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண போறேன், ட்ரேடிங் பண்றேன், இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இப்போ ஒரு Q3 ரிசல்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து வச்சு பார்க்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி எப்படி போகுது, ப்ராஃபிட் பார்க்குறாங்களா, லாஸ் பார்க்குறாங்களா, என்ன மாதிரி வந்து அவங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாதான் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண முடியுமா இல்லைன்னா வித்ட்ரா பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்ல. ஸோ அதுக்காச்சும் நம்ம வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா,
இப்போ நம்மளே சொல்லிட்டேன், அக்கவுண்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபினான்ஸ். அப்போ நீங்க ஒரு சேல்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கம்பெனில நீங்க சேல்ஸ் பர்சனா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. அ நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ரூ. 100 அப்படின்னு சொல்லி பிட்ச் பண்றீங்க. பட் கிளையன்ட் என்ன சொல்றாருன்னு ஒரு வெண்டார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூ. 50க்கு வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஆர்டர் நான் கொண்டு வரேன். 1,00,000 ஆர்டர் நான் கொண்டு வரேன். அப்போ நீங்க ரூ. 50க்கு குறைச்சு கொடுக்க முடியுமா? அப்படின்ற மாரி லோ பிரைஸ், ஹை வால்யூம் ஆஃப் ஆர்டர் அந்த மாரி ஒரு காம்போல வந்து ஒருத்தர் வந்து ப்ரொபோசல் குடுக்கும்போது, ஆஸ் அ சேல்ஸ் கையா இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். எய்தர் யூ ஷுட் அக்செப்ட் ஆர் யூ ஷுட் ரிஜெக்ட் தட் ஆஃபர். அப்போ நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து போயிடும். இல்ல நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் ஆகுமா? லாஸ் ஆகுமா? அப்படின்றத நீங்க கணக்கு போட்டு தான் நீங்க அந்த டிசிஷன் எடுக்க போறீங்க. ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் நீங்க ஒரு டிசிஷன் இங்க எடுக்க போறது வந்து ஆர்கனைசேஷனோட நம்பர்ஸை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ யூ ஆர் எ ஃபினான்ஸ் கை. அப்ப நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க. அப்ப அதே ப்ராடக்ட்டுக்கு யூ நீட் டு டூ தி அட்வர்டைஸ்மென்ட் டு ரீச் தி பப்ளிக். அப்படின்னும் போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க? அப்ப எவ்வளவு செலவு பண்ணா வந்து அந்த கன்வர்ஷன் ரேட் பார்க்கணும். சப்போஸ் அந்த ரூ. 1,00,00,000 நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடுறீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து உள்ள வந்தாங்கன்ற அந்த கன்வர்ஷன் ரேஷியோவும் நீங்க பார்க்கணும். கன்வர்ஷனே ஆகாம நான் ரூ. 1,00,00,000 அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன் அப்படின்னா அகைன் மை கம்பெனி இஸ் கோயிங் டு பி இன் அ லாஸ். அப்போ ஆஸ் அ மேனேஜரா நீ எடுக்க போற டிசிஷனுமே கம்பெனியோட ஃபினான்ஸை இம்பாக்ட் பண்ண போகுது. சப்போஸ் யூ ஆர் ஹெச்ஆர். அப்ப ஹெச்ஆரா இருக்கும்போது உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை நீங்க எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க? எப்போ நீங்க வந்து ஹையர் பண்ண போறீங்க? இல்ல எப்போ நீங்க வந்து இருக்கிற எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ண போறீங்க? அப்படின்ற அந்த டிசிஷன் நீங்க எடுக்கும் போது that also will impact the finance of your organization. ஆனா இப்ப நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சேல்ஸ் நான் ஹெச்ஆர், நான் வந்து மேனேஜர், எனக்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கும் அக்கௌண்டிங்க்கும் ஃபினான்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நான் எடுக்கிற டிசிஷன் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃபினான்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பாங்கு தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஈவன் எனக்குமே இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஸோ அது வந்து தப்பு. ஸோ நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே பிஸ்னஸோட ஃபினான்ஸை இம்பாக்ட் பண்ற பட்சத்துல நம்மளுமே ஃபினான்ஸ் கைஸ் தான். அப்போ நம்மளுக்கு பேசிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் புரியணும். அதோட ஒரு இன்டென்ஷன் தான் டேக் அவே ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன். வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தீஸ் பிஸ்னஸஸ்? ஸோ பிஎம்டபிள்யூ கார் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டிசிஎஸ் இட்ஸ் ஐடி கம்பெனி. அப்புறம் ஸ்டார்பக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு காஃபி, ஒரு ப்ரீமியம் காஃபி ஷாப். அப்புறம் டைட்டன் அவங்க வந்து நகை கடை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகே, 4 கம்பெனிக்குமே ஒரே அப்ஜெக்டிவ் தான். இளம்பருதி சொன்ன மாதிரி அவங்க தே வாண்டட் டு மேக் ப்ராஃபிட். பட் எப்படி ப்ராஃபிட் பார்க்க போறாங்க அப்படின்றது தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ பிஎம்டபிள்யூ கார் மூலயமா, டிசிஎஸ் ஹஸ் சாமி டோல்டு, அவங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தே வில் do the deals or the marketing. But end of the day that has to reflect in the profit. இல்லை அப்படின்னா whatever they are doing right, so that is going to be illogical. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து many strategies or multiple strategies each and every company will do. But end of the day they will look into the balance sheet and see whether all the decisions they would have taken in the past is it reflecting in the profit or not. ஸோ அப்படி ஆகல, லாஸ் ஆகுது அப்படின்னா அகைன் தே வுட் டூ தி ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் வேர் இஸ் ப்ராஃபிட். ஸோ அப்போ ப்ராஃபிட்டுக்காக தான் எல்லா கம்பெனிஸும் பண்றாங்கன்னா, அப்போ அந்த பேக்கிங் பண்றதும் சரி, சாரி பிசினஸ் பண்றதும் சரி, நம்மளுமே வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் பார்க்குறோம். இப்போ யாருமே வந்து ஒரு மனநிறைவுக்காக பண்றேன், நான் வந்து சர்வீஸ் மட்டும்தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசினஸ்க்குள்ள இடமே கிடையாது. தே வில் கோ இன் டு தி என்ஜிஓஸ். அதனால தான் அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு செப்பரேட் கேட்டகரியே இருக்கு. அவங்க அங்கதான் போகணுமே தவிர்த்து அவங்க இதுக்குள்ள வரவே கூடாது. இந்த ஒரு தெளிவு வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தரா வி கேன் கோ ஃபர்தர். ஸோ நம்ம சொல்லிட்டோம் ப்ராஃபிட்காக தான் எல்லா கம்பெனியுமே இயங்குது அப்படின்னு, பி இட் ஸ்மால் ஆர் பி இட் பிக். வாட் இஸ் ப்ராஃபிட் தென்? அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் தி ப்ராஃபிட். தி ரியல் ஃபார்முலா இஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ். இதுதான் வந்துட்டு ரியல் ஃபார்முலா. அப்போ அகெயின் இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு வரும். ஸோ இயர் ஒன் மோர் ஒரு ஃபார்முலா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இயர் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்னா நத்திங் பட் ஸ்பெண்டிங். எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்முலா என்னன்னா அசெட் பிளஸ் எக்ஸ்பென்சஸ்.
எல்லாருமே குழப்பிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் எக்ஸ்பென்ஸும் சேம் அப்படின்னு நம்ம எல்லாமே நினைச்சுப்போம். பட் அது 2 சேம் கிடையாது. நம்ம அசட்ட வெளியில எடுத்துடணும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெளிவா எல்லாமே புரியணும் அப்படின்னா, இந்த ஜார்கன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு தேவை. இந்த 4 ஜார்கன்ஸுமே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இன்னவே நம்ம பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்க வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதே இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நம்ம வந்து பார்க்கலாம். ஆஹ் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு இன்கம் பாக்குறீங்க. ஸோ முன்னாடியே நம்ம அன்னபூர்ணி எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி 25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் ஒரு இன்கம் பார்த்துருக்காங்க. அப்ப அந்த இன்கம் வந்து ப்ராஃபிட்டா நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்கம் யாரெல்லாம் பிரிச்சுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம அந்த ஒரு ஒரு பேசிக் ஐடியாவும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்படி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டாருக்கு நம்ம வந்து திரும்பி ரீபே பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து பொருள் கொடுத்துருக்காங்க, பால் கொடுக்குறாங்க, மாசம் மாசம் பால் தராங்க, முட்டை தராங்க, மாவு தராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு ரெண்ட்டுக்கு கடை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்ட்லார்டுக்கு ஒரு நீங்க வந்து ரெண்ட் கொடுக்கணும், லீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி இபி பில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், இன்டர்நெட் பில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க கொரியர் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிராவல் ஏஜென்ட்டுக்கு நீங்க வந்து அவங்களுக்கான காசும் தரணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இது இல்லாம உங்களால பிசினஸே பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் தி இன்கம் யூ ஆர் ஜென்ரேட்டிங், அந்த இன்கம் ஃபர்ஸ்ட் திங் அந்த இன்கம்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு போகியே ஆகணும். இது இல்லை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் பிசினஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் நம்பர் 1. செகண்ட் இஸ் ஷேர் ஹோல்டர். சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க இன்கம் பார்த்துட்டீங்க, அந்த இன்கம்ல இருந்து ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்து தான் ஆகணும். அதுதான் டிவிடெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட்டும் கொடுத்தாகணும். கவர்மெண்ட் கம்ஸ் இன்டு பிக்சர். வெதர் யூ ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை நிறைய கடன் வாங்கி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அகெயின் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், யூ ஹாவ் டு பே தி இஎம்ஐ. இப்போ இதையும் நீங்க பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணி கடைசியில மிச்சம் மீதி எதனா இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஓனருக்கு போகும். இந்த ஒரு பேசிக் ஐடியா இதெல்லாம் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை கணக்கு பார்க்க முடியும் ஆஃப்டர் யூ ஜென்ரேட் தி இன்கம். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து 2 விஷயம் வந்து புரிஞ்சே ஆகணும். வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் வாட் இஸ் அசெட். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்முலா அசெட் பிளஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது ரெண்டுத்தான டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தென் வி வில் கம் டு நோ வாட் இஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் எக்ஸ்பென்ஸ் எப்படி பார்க்கலாம், அசெட் எப்படி பார்க்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அசெட் அண்ட் தி எக்ஸ்பென்ஸ். ஸோ நான் இப்போ இன்னொரு 2 ஜார்கன் லயபிலிட்டி அண்ட் அசெட் உள்ள வருது. சப்போஸ் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்டிங் நீங்க பண்ற எந்த ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் அது வந்து ஒரு 4 கேட்டகரிக்குள்ள போட்டுடலாம். தட் இஸ் அசெட், லயபிலிட்டி, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த 4க்குள்ள மட்டும்தான் நீங்க பண்ற எல்லா டிரான்சாக்ஷனும் வரவு செலவு எல்லாமே இந்த 4 கீழே மட்டும்தான் வரும். இந்த 4 தான் பேலன்ஸ் ஷீட் பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லயபிலிட்டி அண்ட் அசெட்டை பார்ப்போம். ஸோ லயபிலிட்டினா ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு நான் வந்து மற்றவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், அதை வச்சு தான் நான் பிஸ்னஸும் பண்றேன். ஐ நீட் டு ரீபே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ நீட் டு ரீபே தோஸ் அமௌண்ட்ஸ். அதுதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த சோர்ஸ் ஆஃப் ரன்னிங் த கம்பெனி அப்படின்னும் போது அதுதான் வந்து லயபிலிட்டி. ஸோ இந்த அன்னபூர்ணியோட எக்ஸாம்பிள், பேக் டு தட் அன்னபூர்ணி எக்ஸாம்பிள், இங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்க கை காசு 50,000 போட்டிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் த கேபிட்டல் இயர். அண்ட் தென் அவங்க ஒரு லோனுமே எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கேபிட்டல். அவங்க வந்து பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்திருக்காங்க விச் இஸ் 14% ஆஃப் 1 lakh. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து திரும்பியும் ஒரு 50,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கான ஒரு சோர்ஸ் டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். அது எல்லாமே லயபிலிட்டியில இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண இது எல்லாமே அவங்க அடைச்சே ஆகணும். அவங்க அண்ணனுக்கு லோன் 50,000 கொடுத்தாகணும், பேங்க்குக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த 14% வித் பிரின்சிபல் கொடுத்தாகணும். அண்ட் தென் இந்த கேபிட்டலுமே இது ஒரு முரணா இருந்தது நான் படிக்கும் போது.
இந்த கேபிட்டல் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் மணி. ஆனா அக்கௌண்டிங் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, உன் காசாவே இருந்தாலும் அதுவுமே நீ லைபிலிட்டியில தான் போடணும். பிகாஸ் ஓனர் இஸ் இண்டிபெண்டன்ட் டு தி ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது ஓனருமே வந்து கடன் கடன் கொடுத்தவர் மாதிரி தான் ஆக்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அதனால தான் லைபிலிட்டி கீழே தோ இட் இஸ் யுவர் கம்பெனி அண்ட் தோ இட் இஸ் யுவர் மணி இட் இஸ் கம்மிங் அண்டர் த லைபிலிட்டி. அப்போ இந்த 2 லட்சமுமே நீங்க ரீபே பண்ணி ஆகணும். அதனாலதான் இது லைபிலிட்டி கீழே இருக்கு. இந்த 2 லட்சத்தை வச்சு நீங்க வந்து அசட் வாங்க போறீங்களா இல்ல எக்ஸ்பென்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்றதுதான் வந்து அடுத்த கணக்கு. இங்க பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடும் சரி இந்த ரைட் சைடும் சரி ஆல்வேஸ் இட் ஷுட் மேட்ச். அதுதான் வந்து இந்த பேலன்ஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து விட்டுட்டீங்க, லூப்போல் இருக்கு, அந்த லூப்போல்னால தான் வந்துட்டு உங்க பிசினஸ் வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். இந்த விஷயம் தெரியாதனால தான் எல்லாரும் வந்து பிசினஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அப்போ உங்க கையில வந்து 2 லட்சம் வந்துடுச்சு. அந்த 2 லட்சத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அது அசட்டா எக்ஸ்பென்ஸான்றத அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். அப்போ அவங்க வந்து ஓவன் வாங்கியிருக்காங்க, ஐபோன் வாங்கியிருக்காங்க, யுட்டென்சில்ஸ், டிஜிட்டல் அண்ட் மார்க்கெட்டிங். இது நத்திங் பட் அவங்க லைசன்சிங், கேன்வா லைசன்சிங், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ப்ரீமியம் வாங்கியிருப்பாங்க, யூடியூப் ப்ரீமியம் வாங்கியிருப்பாங்க. இது மூலியமா தான் அவங்க மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு செலவு. அப்புறம் வந்து ஃபர்னிச்சர் வாங்கி போட்டிருப்பாங்க, இபி செட்டப் பண்ணியிருப்பாங்க, 3 பேஸ் கனெக்ஷன், அந்த மாதிரி 15 ஆம்ப்ஸ் அந்த ஒரு விஷயம், இல்லைன்னா இன்வெர்டர் பேக்கப், இந்த மாதிரி ஒயரிங் எல்லாம் பண்ணிருக்கிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது இனிஷியல் செட்டப்ல. அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஓவன் வாங்கியிருக்கீங்க, ஒரு மாசம் ஓவன் யூஸ் பண்ணிட்டு அடுத்த மாசமும் நீங்க திரும்பி ஒரு புது ஓவன் வாங்க மாட்டீங்க, கரெக்டா? ஸோ அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவன் வந்து சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு இந்த ஓவன் வந்து வரும் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா this particular investment which is 40,000 rupees is going to give you the income for next 12 months. அப்போ இதை வந்து என்னன்னா அசட்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு பால் வாங்குறீங்க, அந்த பால் வந்து இன்னைக்கே வந்து செலவு பண்ணிடுறீங்க. அப்போ 100 ரூபாய்க்கு நீங்க பால் வாங்குறீங்க, இன்னைக்கே 100 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது தட் இஸ் கன்சிடர் அஸ் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நாளைக்கு அதை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் அசட் அண்ட் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து கணக்கிட முடியும். இன் தி அக்கௌண்டிங் பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க மந்த் ஆன் மந்த் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாக்குறீங்க அப்படின்னும் போது நீங்க சப்போஸ் இப்போ ஜனவரி மாசத்துல இருக்கும், ஜனவரி 31st வந்து நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார் 1 மந்த். இந்த ஒரு மாசத்துக்கு நீ வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்க, அதனால வந்து என்னென்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்க, இது ரெண்டும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து நீ ப்ராஃபிட் பண்ணிருக்கியா லாஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு பார்ப்பாங்க. வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட்ன்றது வந்து ஆன் தி ஜனவரி 31st உனக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கு, அது ஒரு கன்சியூம் பண்ணிட்டியா இல்லைன்னா கன்சியூம் பண்ணாதது உன் கையில இருக்கு விச் யூ ஆர் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட் ஃபார் தி ஃபெப்ரவரி மந்த். அந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே இஸ் கன்சிடர் அஸ் ஏ அசெட். இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஐ வில் ரிப்பீட் அகைன். நீங்க ஜனவரி 31st யூ ஆர் கோயிங் டு ஜென்ரேட் 2 திங்ஸ் விச் இஸ் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அனதர் இஸ் த பேலன்ஸ் ஷீட். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது யூ ஆர் கால்குலேட்டிங் ஃபார் தி என்டையர் ஜனவரி மந்த் 31 டேஸ் ஆஃப் நீங்க பண்ண எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணதுனால நீங்க கிடைச்ச இன்கம், இது ரெண்டுமே நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி லாஸ் அண்ட் இது கிடைக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி பர்டிகுலர் 1 month பீரியட். பட் வென் கம்ஸ் டு த பேலன்ஸ் ஷீட், ஜனவரி 31st என்னைக்கு நீங்க இது கிரியேட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து இருக்கு கையில இருக்கு, அது ஃபுல்லா கன்சியூம் பண்ணிட்டீங்களா இல்ல நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்களா? சப்போஸ் இஃப் யூ ஆர் கேரி ஃபார்வர்டிங், பிப்ரவரி மந்த்துக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா அது எல்லாமே அசெட்ஸ். ஸோ வித் திஸ் டெஃபினேஷன் நீங்க இப்போ வந்து இந்த ஓவன், ஐபோன், யுட்டென்சில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட். அதெல்லாம் வந்து நீங்க மந்த் ஆன் மந்த் புதுசாலாம் நீங்க பால் மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க.
அப்போ இந்த ஓவன், ஐஃபோன், யுட்டென்சில்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபர்னிச்சர், இபி செட்டப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிடர் அஸ் அசெட். அதனால தான் வந்து இது பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ன்ற காலத்துக்கு கீழே போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு நீங்க ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கலாம் இங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னபூர்ணி வந்து 40,000க்கு ஓவன் வாங்கினாங்க, 85,000க்கு ஐபோன் வாங்கினாங்க, 85,000க்கு ஐபோன் வாங்கினா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 83,000 போட்டிருக்கேன், 38,000 போட்டிருக்கேன். இங்க 2,000 கம்மியா இருக்கு. சேம் கோஸ்ட் யுட்டென்சில்ஸ் 10,000க்கு வாங்கின பொருள் இங்க 9,000 இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இங்க ₹500 கம்மியா இருக்கு. பர்னிச்சரும் ₹500 கம்மியா இருக்கு. இபி செட்டப்பும் ₹200 கம்மியா இருக்கு. எல்லாமே வந்து விலை கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணியே ஆகணும். கரெக்ட் தானே? இப்போ நீங்க ஒரு ஓன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் தான் கேரண்டி தருவான். ஏன் அவன் கேரண்டி 1 வருஷம் தரான்? ஏன் 10 வருஷம் ஏன் தரமாட்டான் அப்படின்னா, தட் இஸ் அகெயின் இட் த மேத். அப்போ 1 இயருக்கு எந்த ஒரு விஷயமும் வராது, 1 இயருக்கு மேல பிரச்சனை வரும் அப்படின்றத ஒரு கணக்கு போட்டு தான் ஒரு பொருளுக்கும் வந்து அவங்க கேரண்டி அண்ட் வாரண்டி வந்து செட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒரு அக்கௌண்டிங் பண்ணும்போது we need to take this depreciation into the effect. அப்போ நான் 1 மாசம் கழிச்சு consider that this balance sheet is done on Jan 31st. அப்ப என்னன்னா நான் ஆல்ரெடி 30 days வந்து இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு ஒரு தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானத்தை தான் வந்து இந்த இன்கம்ல நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ருப்பி வழியா கம்மி பண்ணி இந்த எல்லாத்தையுமே புட்டுகதை டிப்ரிசியேஷன் வந்து 6,200 டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதை நீங்க மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க 1 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இது 0 ஆகிற பட்சத்துல நீங்க வந்து புதுசா வந்து போடணும். அதை வந்து திரும்பியும் அசட் காலத்துல வரும். ஸோ இதுதான் டிப்ரிசியேஷனும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ரா மெட்டீரியல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து அவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. அன்னபூர்ணி மாவு, அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கேஜ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ற அந்த பேக்கேஜ், இதெல்லாமே வந்து அந்த இனிஷியல் 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து வாங்கி வச்சுட்டாங்க. பட் அது வாங்கி வச்சதுனால வந்து ஒரே மாசத்துலயே இந்த 30 daysலயே வந்து அவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணல. அப்ப என்ன பண்றாங்கன்னா சில ரா மெட்டீரியல்ஸ் தான் அவங்க கன்சியூம் பண்ணிருக்காங்க, சில ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா 15,000க்கு அவங்க ரா மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. பட் ஷீ கன்சியூம்டு ஒன்லி 4,000 ஆஃப் ரா மெட்டீரியல் இன் தி ஜான் மந்த் அண்ட் ஷீ கன்சியூம்டு ஒன்லி 2,500 ஆஃப் தி பேக்கேஜிங் மெட்டீரியல் இயர். அதை மைனஸ் பண்ணதுனால கேரி ஃபார்வர்ட் பண்றது தான் வந்து இங்க எழுதியிருக்கேன். தட் இஸ் வேர் இயர் பார்ஷியலா வந்து இந்த ரா மெட்டீரியல் பேக்கேஜிங் வந்துட்டு இன்வென்ட்ரியில இருக்கிறது. தட் இஸ் வை இட் இஸ் கம்மிங் அண்டர் தி க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஸோ இது கன்சியூம் பண்ணாத விஷயத்த நான் இன்வென்ட்ரியில போட்டு அதை நான் அசட் கீழே போடுறேன். நீங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே ரா மெட்டீரியல் இங்க இருக்கு, அதை 4,000 இங்க ரா மெட்டீரியல் இருக்கு, அதே மாதிரி பேக்கேஜிங்ல 2,500 இங்க இருக்கு. விச் இஸ் கன்சியூம்டு இயர். கன்சியூம் பண்ணப்பட்டது எக்ஸ்பென்ஸ்ல வரும், கன்சியூம் பண்ணாதது கேரி ஃபார்வர்ட் பண்றது அசட் கீழே வரும். அதே டெஃபினேஷன் தான் இங்க அந்த எக்ஸாம்பிள் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அன்னபூர்ணி வந்து அந்த 2 லட்சத்துல 1,80,000க்கு மட்டும்தான் வந்து அவங்க செலவு பண்ணாங்க அசட் மூலியமா, எக்ஸ்பென்ஸ் மூலியமா. பேங்க் பேலன்ஸ் வந்து அவங்க 20,000 வந்து வச்சிருக்காங்க ஃபார் சேஃபர் பர்பஸ். ஸோ இதுதான் வந்து ஜனவரி 31st பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி 4 விஷயத்துக்குள்ள அடங்கும். இப்போ நம்ம 2 தான் பார்த்துருக்கோம், லயபிலிட்டி அண்ட் அசெட். இன்னும் 2ன்றது எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். அகெயின் ரா மெட்டீரியல் தேவை. ஒரு பொருள் நீங்க வந்து ப்ராடக்டா வெளியில கேக் விற்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியே ஆகணும். அந்த ரா மெட்டீரியல் ஒரு மந்த்துக்கு வந்து அவங்க 4,000 செலவு பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம முன்னாடி பார்த்த அந்த டிப்ரிசியேஷன் அந்த 6,200 வந்து இந்த இடத்துல நீங்க எல்லாத்துலயும் போட்டே ஆகணும். அங்க மைனஸ் பண்ணதை இங்க நீங்க பிளஸ் பண்ணணும். ஏன்னா 1 மாசம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, ஓவன் 1 மாசம் யூஸ் பண்ணிட்டீங்க, அதோட விலை. சப்போஸ் நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு ரெண்ட் எடுக்கிறீங்க ஓவனு, அந்த ரெண்ட்டுக்கு மாசத்துக்கு 2,000 தரீங்க. இவந்தோ நீங்க ஓன் பண்ணிட்டாலுமே நீங்க ரெண்ட் கொடுக்குற மாதிரி அர்த்தம் தான் இது. இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐபோனுக்கு ஒரு ரெண்ட், யுட்டென்சில்ஸ்க்கு ஒரு ரெண்ட், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரெண்ட், ஃபர்னிச்சருக்கு ஒரு ரெண்ட், இபி செட்டப்க்கு ஒரு ரெண்ட், அதெல்லாமே இங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க டிப்ரிசியேஷன் பார்த்தாலுமே இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ எய்தர்வே நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இபி நீங்க ஓடிஜி ரன் பண்ணிருப்பீங்க, ஃபேன் ரன் பண்ணிருப்பீங்க, லைட் போட்டிருப்பீங்க, அதோட இபி திஸ் இஸ் தி யூட்டிலிட்டி. அப்புறம் இங்க நான் சேலரி போட்டிருக்கேன். சின்ஸ் இட் இஸ் அன்னபூர்ணிஸ் ஓன் பிஸ்னஸ்,
இவங்க வந்து சேலரி காம்பனண்ட்டை வந்து பிளாங்கா விட்டுருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பனன்ட் ஃபார் ஆல் தி இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் வச்சிருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த சேலரியை வந்து அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து நம்ம பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தது, விச் இஸ் நாட் கிவன் இன் திஸ் புக், பட் ஐ வாண்டட் டு டச் ஆன் தட் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நீங்க ஒரு மாம் என்டர்பிரனர். நீங்க காலையில ஃபேமிலியும் பாத்துக்கிறீங்க, பின் குழந்தையும் பாத்துக்கிறாங்க. அதுவே செம்ம ப்ரெஷரா இருக்கும். அதெல்லாம் நீங்க மீறி இந்த பிசினஸ பாக்குறீங்க. கிளைண்ட்ஸ் உள்ள வருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு 10 ஆர்டர் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரா டெலிவர் பண்ணணும். ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் அவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங்ல கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ரிவ்யூஸ்லாம் கச்சமச்சான்னு போட்டாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் ஆன் தி யுவர் ப்ராஸ்பெக்ட். அப்படின்னும் போது நீங்க எப்படி வந்து நீங்க அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் யூ ஹேவ் அ ஃபைனைட் எனர்ஜி அண்ட் டைம், அப்போ நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், அப்ப நீங்க எவ்வளவு குவாலிட்டியா ஒரு வேலை செய்வீங்க? அப்ப அதே மாதிரி குவாலிட்டியா வேலை செய்யற ஒரு ஆளை நீங்க ஹையர் பண்றீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? அந்த சம்பளத்தை நீங்க இந்த காம்பனன்ட்ல போட்டு ஆகணும்ல. இது வந்து என்னன்னா வந்து கன்வெர்ட்டிங் தி எனர்ஜி அண்ட் டைம் as மணி. ஸோ அதை யூஸ்வலா நம்ம பண்ண மாட்டோம். நானுமே இங்க பண்ணல ஃபார் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி. பட் இந்த இடத்துல நீங்க அதையும் போடணும். அது போட்டாதான் வந்து ரியல் ப்ராஃபிட் வந்து, ஏன்னா இதுக்கு மேல வர்றது தான் வந்து ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ திஸ் ஆல்சோ. ஏன்னா நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் பண்றவங்க யாருமே இந்த காம்பனண்ட்டை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் தானே வேலை செய்யறேன், என் கம்பெனி தானே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இட் இஸ் நாட் த கேஸ். அப்புறம் டிராவல் குறைட்னு ஒரு சில பேர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காசை போட்டு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் போடும் போதும் அதுவுமே ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அந்த எக்ஸ்பென்ஸையுமே நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கு மேல வந்து நம்மளே சொன்ன பாத்தீங்களா, ஒரு இன்கம்னு வந்துடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க டேக்ஸ் கொடுத்தாகணும். அதுதான் இந்த டேக்ஸ். அப்புறமேட்டு நீங்க எடுத்த லோனுக்கான இஎம்ஐ இங்க இருக்கு. அப்புறமேட்டு தான் இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் தான் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், விச் இஸ் நத்திங் பட் தி ப்ராஃபிட் இயர். ஸோ முன்னாடியே பார்த்த ஃபார்முலா இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் த ப்ராஃபிட். அப்போ அன்னபூர்ணி முன்னாடி பண்ணாங்க பாத்தீங்களா, என்டையரா இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ லாஸ் 1,75,000 நான் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டாங்க, விச் ஐ டோல்ட் தட் இஸ் ராங். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆஸ் பர் தி அக்கௌண்டிங், அன்னபூர்ணி had made profit of 800 rupees in the first month itself. அப்போ அந்த 1,75,000 எங்க போச்சு? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து அசெட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பிரிச்சதுனால நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்பயுமே வந்து பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன் நெகட்டிவ். 1,75,000 அவங்க அந்த நெகட்டிவ் பேலன்ஸ்ல தான் இருக்காங்க. தோ அன்னபூர்ணி நெகட்டிவ் பேலன்ஸ் வச்சிருந்தாலுமே she had made the profit of 800 rupees. ஸோ அப்போ ப்ராஃபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு லெசனை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, 4,000 கோடி ப்ராஃபிட், 5,000 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு வந்து ஒரு Q3 ரிசல்ட்ஸ் ஆர் Q ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம பிளைண்டா என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, சூப்பர் கம்பெனி, பயங்கரமா அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க, ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அப்ப இது மேல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பான கணக்கு போடவே கூடாது. நம்ம இன்னொரு சைட்லயும் பார்க்கணும், அவங்களோட கேஷ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி வந்து ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க அடுத்தடுத்து பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அவங்க ஒரு இன்னொரு விஷயத்த வாங்குறாங்க, பெருசு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, அவங்க கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ இருக்கா, கையில இருந்து அவங்க செலவு பண்றாங்களா. ஸோ அந்த காம்பனண்ட்டுமே நம்ம பார்க்கணும். அப்போ ப்ராஃபிட் பண்றாங்கன்றதுக்காகவே ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்றதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு. தோ அன்னபூர்ணி இஸ் இன் லாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து மைனஸ்ல இருந்தாலுமே she made the profit of 800 rupees. Then I'm going to end with this slide. இப்போ வந்து அவங்க 800 rupees வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க, and she is going to enter into the February month, செகண்ட் மந்தோட பிசினஸ்க்குள்ள வராங்க.
அப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் இந்த விஷயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு February 1 வந்து அவங்களால பிசினஸே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா அகைன் ஷி நீட் டு கோ டு see the inventory. ஸோ முன்னாடியே நான் பார்த்த மாதிரி வந்து க்ளோசிங் இன்வென்ட்ரியில சில ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் பேக்கேஜிங் இருக்கு. அப்போ இது போதுமா February மந்த் ரன் பண்றதுக்கு இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி போதுமா அப்படின்றத அவங்க பார்க்கணும். போதாது அப்படின்னா அகைன் ஷி நீட் டு ஸ்பெண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இன்வென்ட்ரியை வந்து ரீஃபில் பண்ணணும். அதே மாதிரி அடிக்குவேட் கேஷ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அகெயின் இங்க பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து 20,000 ரூபாய் வச்சிருக்காங்க. இது வந்து அடிக்குவேட்டா இருக்கா இல்லையா டு பே தி சேலரி ஃபார் February. சில பேர் வந்து அட்வான்ஸ் சேலரி கேட்பாங்க, போனஸ் கேட்பாங்க, திடீர்னு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட வந்து உங்களோட ஸ்டாக்கு வரலாம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து கவர் பண்றதுக்கு am I having enough cash? ரெண்ட் கொடுக்கறதுக்கு, இன்டர்நெட் பில், இபி பில் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய செலவுகள் வரும்போது உங்ககிட்ட வந்து அடிக்குவேட் கேஷ் இருக்கான்றதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். அண்ட் அகெயின் டெப்டர்ஸ். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு வரும், ஆனா அப்ஃப்ரண்டா உங்களுக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க எப்படி ஆர்டர் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 months கழிச்சு நான் வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க சைடு பிசினஸ் லைன்ல அதை வித்துட்டு சில காசு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது மாதிரி லீனியண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆர்டர் பிடிக்க முடியும், பெருசா நம்ம வந்து ஸ்கேல் அப் ஆகும்போது. அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி சில ஆர்டர்ஸ்லாம் வந்து 3 மாசம் கழிச்சு தரேன், 6 மாசம் கழிச்சு தரேன்னும் போது யூ ஆர் கிவிங் டெப்ட். நீங்க வந்து ஒரு கடன் தர மாதிரி அர்த்தம்ல. அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு வர வரைக்கும் யூ ஷுட் ஹேவ் அகைன் கேஷ் வித் யூ டு டூ திஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணாம என்கிட்ட 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, அந்த 2 லட்சத்துக்கும் நான் பொருளை வாங்கி நான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இறங்கினாலுமே யூ ஆர் கோயிங் டு பேர்ன். அப்போ செகண்ட் மந்த் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்றதுக்கு அகைன் வாட் யூ டூ, அகைன் யூ கோ ஃபார் த லோன். கடன் வாங்க ட்ரை பண்ணுவீங்க, வேற ஏதாவது மூலியமா வந்து எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடும். ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் அகைன் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ ஹியர் இஸ் தி ஆல்வேஸ் ப்ராஃபிட்ல தான் வந்துட்டு தி அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் சொன்னேன். ஹியர் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம், திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், விச் இஸ் நோன் அஸ் தி பாட்டம் லைன், அண்ட் சேல்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ டாப் லைன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி அதர் கம்பெனி தி ஆல்வேஸ் லுக் ஆஃப்டர் தி ப்ராஃபிட். ஏன்னா இதுதான் வந்துட்டு இந்த சப்ட்ராக்ஷன்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் தான் ப்ராஃபிட். ஸோ தே வில் லுக் ஆஃப்டர் திஸ் ப்ராஃபிட். அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க பண்ற கடன் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராஃபிட் ரிஃப்ளெக்ட் பண்ணதா தான் பார்ப்பாங்க. இட் டசன்ட் மேட்டர் வெதர் த சேல்ஸ் இஸ் கோயிங் அப். இது ரெவென்யூ வந்து அப் ஆகுதா, சேல்ஸ் அப் ஆகுதான்றது வந்து விஷயமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் அப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ செகண்டரியாக தான் இந்த சேல்ஸ் பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி சேல்ஸ் வளர வளர, ரெவென்யூ வளர வளர தான் வந்து ப்ராஃபிட்டும் வளரும். பட் அகெயின் தி லேர்னிங் இயர் இஸ் ஒரு கம்பெனி சேல்ஸ் நிறையா பண்ணுது, ஒரு கம்பெனி வந்து ரெவென்யூ நிறையா பண்ணுது, அது சூப்பர் கம்பெனின்றதையும் நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாது. ஆர் தே டூயிங் ப்ராஃபிட் ஆர் நாட். அதே மாதிரி ப்ராஃபிட் நல்லா பண்ணுது அப்படின்றதுனாலுமே அவங்க சூப்பர் கம்பெனி கிடையாது. ஆர் தே ஹேவிங் எனஃப் கேஷ் இன் தேர் ஹேண்ட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்செப்ஷன் மாதிரி உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் ஒரு கம்பெனியோட திறமை வந்து, ஒரு திறன் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கு, ஃபியூச்சரை நம்பி அவங்க மேல வந்து நம்ம பெட்டு கட்டலாமா வேணாமான்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ வித் திஸ் ஐ எம் ஜஸ்ட் எண்டிங் தி பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃப்ரம் திஸ் புக், ஓப்பனிங் தி ஃபோரம் ஃபார் கொஸ்டின்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு சொல்லியிருந்தேன் அக்கௌண்டிங்ல, பட் ஐ காட் சம் வேர்டிங்ஸ் பேசிக்லி ஜார்கன்ஸ் லைக் அசெட்ஸ், லைபிலிட்டி, எது எங்க போடணும், அதே மாதிரி இந்த சர்வீசஸ் பேசிஸ்ட எப்படி கால்குலேட் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் எப்படிலாம் பண்ண முடியும். ஸோ திஸ் கிவ்ஸ் த டோர் ஓப்பனிங் ஃபார் மீ டு லேர்ன் மோர் ஆன் திஸ், அட்லீஸ்ட் சம் பேசிக்ஸ். இதுல வந்து நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், சின்ஸ் யூ டாக்ட் அபவுட் தி அசெட். ஸோ இதுல வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருந்தது, அது எனக்குமே இருந்தது. ஸோ அந்த மிஸ்கன்செப்ஷனை வந்து நான் சொல்லியிருக்கணும், ஐ மிஸ்ட் இட். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் வாங்குற வீடு,
இல்லைனா வந்துட்டு அதுதானே சொல்லுவாங்க. வீடு வாங்கும் போது எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, அது வந்து நீ எக்ஸ்பென்ஸா பார்க்காத, அது வந்து அசட்டா பாரு அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை எதனால சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, வென் வி ஸ்பெண்ட் ஆன் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் அது வந்து அசட், இன்டான்ஜிபிளா இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸ். இல்லைனா ரொம்ப அதிக காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குற அப்படின்னா அது ஒரு அசட், கம்மி காசு கொடுத்து வாங்குற அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய மித்து இருக்கு. பட் அது அப்படி கிடையாது. அசட்டுன்றது வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து நீ நினைக்கிற அன்னைக்கு உங்க கையில வந்து அது கன்சியூம் ஆகாம இருக்கா அப்படின்றது தான் வந்து அசட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடே எடுத்துப்போம். இப்படி என்கிட்ட வீடு இருக்கு, கலிபோர்னியால திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. ஸோ முந்தா நேத்து அது எனக்கு அசட், இன்னைக்கு அது எனக்கு எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அதை நான் ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா அது வித்துட்டு விற்க முடியாது, அதை தாண்டி நான் வந்து திக் போட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதேதான் கார். காருன்றது வந்து அசட்டா இல்ல எக்ஸ்பென்ஸா பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காரு என்ன மாதிரி இருக்கு, அது எவ்வளவு வந்து டிப்ரிசியேஷன். இப்போ நான் இன்வாய்ஸ் நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்து பார்த்தாலே டிப்ரிசியேஷன் போட்டிருப்பானுங்க. அப்போ அந்த டிப்ரிசியேஷனை எடுத்து பார்த்து, ஒரு நான் 5 லட்சத்துக்கு கார் வாங்குறேன், இன்னையோட விலை வந்து அது 1 லட்சம் தான் அப்படின்னா, எஸ் தட் இஸ் அசெட் டு மீ. பட் தட் அசெட் வேல்யூ வந்து 1 லட்சம் தான். மீதி 4 லட்சம் எங்க போச்சு, அது எக்ஸ்பென்ஸ் ஆகி போச்சு. அதை நான் கன்சியூம் பண்ணிட்டேன், அத்தனை வருஷம் அந்த காரை நான் ஓட்டிட்டேன், ஓட்டுனதுனால அதை நான் கன்சியூம் பண்ணிட்டேன். ஸோ அந்த 4 லட்சம் வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு போயிடும், 1 லட்சம் தான் அசெட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் இதுதான் நான் காமன் மேனா நான் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, அப்போ நான் பிசினஸே பண்ணல, ஐம் அ சேலரிடு பர்சன். அப்படின்னும் போது இந்த லேர்னிங் வந்து நான் எப்படி அதை பாத்துக்கிறேன் அப்படின்னா வந்து, அப்போ நான் வாங்குற ஒரு ஒரு பொருளும் அசட்டா எக்ஸ்பென்ஸா அப்படின்ற அந்த தெளிவோட நான் ஒரு பொருளை வந்து வாங்கலாம். ஐ வாண்டட் டு ரீவிசிட் திஸ் டெஃபினேஷன். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நீ எடுக்க போற ஒரு ஒரு டிசிஷனும் ஹவு இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் யுவர் ஃபினான்ஸ். இது பிசினஸ் இல்லைனாலுமே நான் ஒரு போன் வாங்க போறேன், 1 லட்ச ரூபா கொடுத்து நான் ஒரு போன் வாங்க போறேன் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு டைரக்ட்லி இம்பாக்ட் யுவர் பேங்க் பேலன்ஸ். அப்போ அந்த 1 லட்ச ரூபா யூட்டிலிட்டி பார்க்கணும். அந்த 1 லட்சத்தை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இல்ல அந்த 1 லட்சம் கொடுத்து அந்த ஐபோன் வாங்குறதுனால இட் இஸ் அசெட் டு மீ. அந்த அசெட் வந்து என்ன மாதிரி இன்கம் எனக்கு ஜென்ரேட் பண்ண போகுது, வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் தட். இது நான் சும்மா வாட்ஸ்அப் பண்ண போறேன், போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வாங்க போறேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு ஜென்ரேட் எனி இன்கம் டு யூ. அப்ப என்ன ஆகும்னா அது இன்னும் ஸ்பீடா டிப்ரிஷியேட் ஆகி உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு இந்த பேசிக் அக்கவுண்டிங் நாலேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन இளவரசர், நீங்க எஸ் சார். இன்னொரு ஷீட்ல ஆரம்பத்துல காமிச்சப்ப வந்து லயபிலிட்டியில வந்து கேபிட்டல் போட்டீங்களா? கேபிட்டல் வந்து நான் இப்ப என்னோட கை காசு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி சொன்னீங்க. சோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க இப்ப இந்த எக்ஸ்பென்ஸ்ல வந்து ஆட் பண்ணீங்களா? ஆட் பண்ண முடியுங்களா? நம்ம இப்ப இன்கேஸ் 5 lakhs போட்டுருக்கோம்னா அந்த 5 lakhs வந்து அதை நம்ம ஆட் பண்றோமா, இல்ல வெறும் நம்ம லோன் வாங்குற அந்த மட்டும் போறோமா? லோன் தான், அதுதான் நான் இங்க போட்டேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்லைடு வச்சேன். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இன்கம் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா தான் ஓனர் வராங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த கேபிட்டல் இஸ் நத்திங் பட் borrowed ஃப்ரம் தி ஓனர். நீங்க தான், உங்க காசு தான். அப்ப என்ன ஆகும்னா இந்த இன்கம் 25,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வந்தது பாத்தீங்களா, அதோட ஷேர் கடைசியா தான் உங்களுக்கு மிச்சம் மீதி எதனா தேறிச்சுன்னா மட்டும்தான் அது உங்களுக்கானது. அதுதான் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு போட்டுருவேன், டிவிடெண்ட் கொடுத்துருவேன், டாக்ஸ் கொடுத்துருவேன், இஎம்ஐ கொடுத்துருவேன். அதுக்கு மேல எனக்கு காசு எதனா தங்குச்சு அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தங்கியிருக்கு, அன்னபூர்ணிக்கு 800 ரூபா தான் தங்கியிருக்கு. அந்த 800 ரூபாவையும் உங்களால பாக்கெட்ல போட்டுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 800 ரூபாவை தூக்கிட்டு போய் நீங்க ரிசர்வ்ல தான் வைப்பீங்க. திரும்பி அந்த கேஷ் ரிசர்வ்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அதுக்குள்ள நீங்க வச்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அது உதவும். நீங்க மிச்சம் மீதி இருக்கிற ப்ராஃபிட்டை நான் வந்து பாக்கெட்ல போட்டுப்பேன் அப்படின்னா உங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து ஏறவே ஏறாது, ரிசர்வ் ஏறவே ஏறாது. அதனால வந்துட்டு நீங்க ஹியூஜ் ப்ராஃபிட் பார்த்தா மட்டும்தான் உங்களோட கேபிட்டலை வந்து எடுக்க முடியும். அதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் வந்து திரும்பி திரும்பியும் அந்த பிசினஸ்லேயே தான் போடுவாங்க ஃபார் த க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப நீங்க பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூ கேன் மேக் ப்ராஃபிட். பர்சனலி ஐம் சேயிங் பண்றதா இருந்தா பண்ணலாம். நீங்க 800 ரூபா உங்க காசு தான். அகைன் இட் இஸ் ஆல் அபவுட் தி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். 800 ரூபா நீங்க பாக்கெட்ல போட்டுனே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த 50,000 நீங்க கேட்ச் பண்ணிடுவீங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பிட் ஹோல்ல நீங்க மாட்டிப்பீங்க, லாங் ரன்ல உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க.
இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 6 months 5 months அப்படிம்பாங்க. நீங்க இப்போ காசு போட்டீங்கன்னா 5 லட்சம் மினிமம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா போதும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12% அப்படிம்பாங்க. அதுல இருக்க நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸை வந்து வெளிப்படையா சொன்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கு புரிதல் இல்லாததுனால விட்டு விலகிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று வந்து யாரும் டக்குன்னு முன் வர மாட்டாங்க. ஏன்னா ஹிடன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போடும் போது இந்த பேலன்ஸ் ஷீட் எழுதுறாங்க இல்லையா, அப்போ டெய்லி அக்கௌண்டிங், இப்போ நம்ம லைஃப்லையுமே டெய்லி நம்ம பர்சனல் லைஃப்ல என்னென்ன எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு டைரி போட்டு, என்னதான் ஆப்லாம் யூஸ் பண்ணாலும் நீங்க டெய்லியில நான் இன்னைக்கு டீக்கு 12 ரூபாய் செலவு பண்ணேன், பீவரேஜஸ்க்கு இவ்வளவு செலவு பண்ணேன், ஃபுட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், பையனுக்கு செலவு பண்ணேன்னு அன்னைக்கு அக்கௌண்ட்டை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் மைண்ட் செட்டே வந்து நல்லா டெவலப் ஆகும், ஃபியூச்சர்ல பிஸ்னஸ் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால, இவங்க யாருமே வந்து உள்ள இருக்க ஹிடன் ஃபேக்ட்ஸ் ஆன இபி, ரெண்ட், லீஸ்க்கான அமௌண்ட் இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம பொறுப்புல ஒப்படைச்சிருவாங்க. அப்போ நம்ம போய் லீஸ்க்கோ ரெண்டுக்கோ எடுக்கும் போது நாளைக்கு பார்த்தா நமக்கு ரிட்டர்ன்ஸே வராது. அவங்க சொன்ன பீரியட்ல நமக்கு ரிட்டர்ன்ஸே வராது. என்னன்னு அவங்கள போய் கன்சல்ட் பண்ணா, இல்ல சார் நீங்க வந்து இடம் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கணும், அதுதான் அதனாலதான் எங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியாது, அதனாலதான் உங்கள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தோம், இப்படிங்கிற மாதிரி சில டயலாக்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம வந்து நடுவில் ட்ராப் ஆயிடுவோம். என்னடா நடுவில் வந்து லாக் ஆயிட்டோம், ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஒரு பிரான்ச்சைஸ் அப்ரோச் பண்றாங்க நம்மள அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம சில விஷயம் என்னென்ன கேட்கணும்னா, உங்க ப்ராடக்ட்டை இந்த இடத்துல எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னங்கிறத அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். நிறைய பிரான்ச்சைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் கன்சல்ட் பண்ணி கொடுக்கும் போது நான் அதெல்லாம் பிரேக் பண்ணி டிரான்ஸ்பரண்டா தான் அவங்களுக்கு சொல்றேன். அப்ப சொல்லிட்டு அட் த எண்ட் ஆஃப் 3rd month உங்க கையில இவ்வளவுதான் நிற்கும், எலக்ட்ரிசிட்டி பில் 30,000 ஆகும், பஃபர் மேன் பவர் வந்து ஒருத்தர் தான் வச்சுக்கணும், எக்ஸஸ் மேன் பவர் வச்சுக்க கூடாது, இதெல்லாம் தாண்டி உங்க கையில 20,000 ரூபாய் தான் வரும், இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க, இதுக்கு இல்ல உங்களுக்கு டவுட் இருந்தா விட்டுருங்க, இப்படிதான் நான் சொல்றது. ஏன்னா ஐ ஹவ் பீன் காட் அஃபெக்டட் வித் அ ஃப்ரான்ச்சைஸ். அவங்க எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொன்னாங்க. இட்ஸ் a close circle of people. ஈவன் தோ க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் பீப்புளா இருந்தா கூட அவங்க சில ஹிடன் ஃபேக்ட்ஸ் சொல்லாம விட்டதுனால எனக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இட் டுக் சம் 1 year. ஏன்னா நான் சுத்தமா பிசினஸ் பேக்ரவுண்டே இல்லாம டைரக்டா வந்து வேலையிலேருந்து ஜாப்லேருந்து அப்படியே வந்து பிசினஸ்க்குள்ள என்றானே. ஃபேமிலிலையும் யாருக்கும் எந்த கேஷே ஹேண்டில் பண்ணது இல்லை, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ பிளைண்டா சார் இளம்பரிதி சார், சாரி டு இன்டரப்ட். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஹிடன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு, காலையில பேசுறதுனால சொல்றேன். நீங்க விட்ட ஒரு ஹிடன் ஃபேக்டர் வந்து நம்மளோட பாடி. சோ பயாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு இருக்கு. அத வந்து யாருமே பேச மாட்டாங்க. அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து அந்த சேலரியும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நான் சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஓன் பிசினஸ்னா சேலரி போட்டுக்க மாட்டோம். நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க உடம்பு எவ்வளவு, ஏன்னா நம்ம சேலரிடா இருக்கும் போது வந்துட்டு நம்ம லீவ் எடுத்துக்கலாம், வெக்கேஷனுக்கு போகலாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் குஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க அதை சொல்லுங்க சார். இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட டைம் என்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எம்ப்ளாயிஸை நம்பி நம்ம கொஞ்சம் நவந்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நிறைய பிரேக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு நம்ம அதை வித்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம அதில் சர்வை ஆகணுங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, அது நம்மள அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இன்னொன்று நம்ம எல்லாத்தையும் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல நல்லா பிக்கப் ஆனோன்னே, நான் என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் இன்னும் கிளாரிட்டிக்காக. அப்போ ஒரு 1 monthல பிஸ்னஸ் பிக்கப் ஆனோன்னா அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் ஒரு 2,000 rupees எக்ஸஸாக கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஒரு 6 months போகட்டும் அதுக்கப்புறம் தரேன்னு சொல்றேன். பட் அவர் வந்து ஒரு 10 நாள் அன்இன்ஃபார்ம்டு லீவ்ல நான் எனக்கு உடம்பு இல்லைன்னு 10 நாள் லீவ் போட்டுறாரு. ஸோ இதை ஓவர் டேக் பண்றதுக்கு நான் உள்ளர கிச்சன்ல போய் நின்று ஒரு 3 months ஃபுல்லா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு வரும்போது நான் எல்லாத்தையும் சர்வை பண்ணி திருப்பி பேக் கொண்டு வந்துட்டேன். ஆனா என்னோட சார் சொன்ன மாதிரி என்னோட ஹெல்த்தை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டேன். நிறைய இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த இன்ஸ்டால போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டர்பிரனர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மார்னிங் 5 o'clock எழுந்துறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த மெடிடேஷன் பண்ணுங்க, இந்த 3 ஃபேக்டரையும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க பிசினஸை சர்வை பண்ண முடியும். ஹெல்த் இல்லை அப்படின்னா பிசினஸ்ல சர்வை பண்ண முடியாது. நான் கம்பெனில இருந்த வரைக்கும் எனக்கு 1 பைசா கூட என் பாக்கெட்ல இருந்து போல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஃபேமிலிக்கு. பட் பிசினஸ் பண்ணும்போது திடீர்னு நிறைய செலவு வரதே அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவ்வளவு நாளா இந்த செலவெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம். அப்போ நான் பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்டை வந்து எல்லாமே அக்கௌண்ட்ல தான் சேருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை,
என்னென்ன செலவு இருக்கு, என்னென்ன இஎம்ஐஸ் இருக்கு, இல்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கும்போது அந்த ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் கையில வந்து ஹோல்ட் ஆகுச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மிஸ்கேப் நடக்குது, அதை ரெக்கவர் பண்ணணும். அப்படிங்கும் போது நீங்க பிசினஸே செஞ்சாலும் உங்களுக்கான ஒரு சேலரி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே கால்குலேட் பண்ணணும். நீங்க வந்து உங்களையும் ஒரு எம்ப்ளாயியா அந்த ஆர்கனைசேஷன்ல கன்சிடர், அந்த ஒரு சின்ன ஷாப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிசினஸா கூட இருக்கட்டும், உங்களை ஒரு எம்ப்ளாயியா கன்சிடர் பண்ணி நீங்க உங்களோட சேலரியை பாக்கெட்ல எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டா வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் எந்த பிசினஸா இருந்தாலும் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு தான் அது growth ஸ்டார்ட் ஆகுது. மீதி நிறைய பிரான்ச்சைஸ் சொல்ற மாதிரி 6 months 1 year இதுலலாம் வந்து வரதுங்கிறது அப்படி வந்துச்சுன்னா எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது, பின்னாடி பெருசா பலமா ஏதோ விழுவ போகுதுன்னு அர்த்தம். அதே போல இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, நம்ம இப்ப இண்டிவிஜுவலா பார்ட்னர்ஷிப் இல்லாம இண்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்றவங்க என்ன பாங்க, நம்ம காசு தானே நம்ம பாக்கெட்ல தானே வருது அப்படின்னு மிஸ்ஹேண்டில் பண்ணுவாங்க. அமௌண்ட்டை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா 1 month நல்ல ரெவென்யூ வந்திருக்கும், உடனே அந்த செலவு பண்றதுக்கான லிமிட் இல்லாம அவங்க பாட்டுக்கு நம்ம காசு நம்மள யாரும் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே செயல்படுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர்ல கொண்ட லீட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். இன்னொன்னு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஆல்வேஸ் என்ஷூர் நீங்க வந்து ஒரு லோன் போட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை எனக்கு 2005ல கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் ஓனர், ஒரு ஃபேக்டரி ஓனர் சொன்னாரு, நீங்க என்னதான் வெல் பேக்கப் ஃபேமிலில இருந்து வந்தாலும் நீங்க லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லோனை கட்டுறதுக்காக நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களோட ஓன் குஷன்ல இருந்து அமௌண்ட் எடுத்து போடும் போது யாருக்கும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நடந்தா நடக்கட்டுங்கிற மாதிரி ஒரு நாளடைவில் ஒரு தொய்வு வந்துடும். மோர் ஓவர் இந்த பிசினஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இருக்கிற ப்ராஃபிட் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்க கூடாது. அப்போ மெயின்டெனன்ஸ் நடக்கும், திடீர்னு ஒரு பவர் இன்டரப்ஷன் வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தீங்கன்னா ரோடு போடுறேன்ட்டு ரோடெல்லாம் நோண்டிட்டாங்க, 2 மாசம் சேல்ஸே அடி வாங்கிடுச்சு. அப்போ நான் எடுத்து வச்ச ப்ராஃபிட்லாம் நடுவில் கரைய ஆரம்பிச்சது. அப்போதான் நான் என்ன பண்ணேன், சரி அப்போனா மெயின்டெனன்ஸுக்கும் நம்ம தனியாக அமௌண்ட் வைக்கணும்ட்டு அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் காலத்தில் மெயின்டெனன்ஸ் 500 ரூபா அப்படின்னு தனியாக எடுத்து வைப்பேன். அப்போ டெய்லி 500 rupees 1000 rupees எடுத்து வைக்கும் போது எல்லாமே பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 8 மாசம் கழிச்சு ஒரு பெரிய இஷ்யூ வருது, இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திருப்பி ரீபெயிண்டிங் பண்ணணும், இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஃபண்ட் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க காசு போட மாட்டீங்க. எப்படி வந்து இந்த வேரியபிள் பேல இருந்து கட் பண்றதுன்னு நானும் குரூப் பண்ணி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேரியபிள் பே ஆல்வேஸ் நம்ம 100% நினைச்சுன்னு இருப்போம், அது கிடைக்காது. ஸோ அப்போ ஆல்வேஸ் இதை வந்து நான் டிசிஎஸ்ல நான் ஜாயின் பண்ண காலத்துல இருந்து என்னோட வேரியபிள் பே எல்லாமே நான் டிசிஎஸ் ஷேரை மாத்திருந்தேன் அப்படின்னா என்னோட வேரியபிள் பே வந்து இவன் கட் பண்ணாலும் எனக்கு பெருசாக அடிபட்டிருக்காது. ஏன் அப்படின்னா அதனோட ஷேர்னு எனக்கு டிவிடெண்டா வந்து சேர்ந்துடும். எனக்கு இவன் 50% வேரியபிள் பே கட் பண்றது எனக்கு திரும்ப டிவிடெண்ட்லேயே வந்துடும். ஈவன் மோர் தென் தட் கூட எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஒரு 12-13 years கண்டினியூஸா அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், நான் டிசிஎஸ் ஷேர் வேல்யூ இருக்கும், இதுவும் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் பர்சன் சம்ஒன், டோன்ட் பிளான் எனிதிங் ஆன் த வேரியபிள் பே. ரேதர் ஒன்ஸ் யூ கெட் வேரியபிள் பே, கோ அண்ட் பை யுவர் கம்பெனி ஷேர்ஸ். ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் 90 minutes நம்ம கூட இருந்ததுக்கு. ஸோ see you all in the next part 2, maybe in February.